பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, திராணிக்கு மேலே சோதிக்கப்பட நான் விடமாட்டேன்னு வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கி நம்ம பலத்துக்கு மிஞ்சின சோதனை நம்ம சைத்து கொண்டு இருக்கிறோமோ, எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறோமோ, ஒருவேளை என்றைக்கும் நம்ம உபத்திரவத்தை மட்டும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, ஆண்டவர் இதுலேருந்து எனக்கு என்னைத்தான் ஆண்டவர் ஒரு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆனால் நான் நினைக்கிறேன், யார் நம்மளை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் கவனிக்கிறார். நீ எந்த அளவுக்கு வேதனைப்படுற, நீ எந்த அளவுக்கு நிந்திக்கப்படுற, நீ எந்த அளவுக்கு புறம்பே தள்ளப்படுற அப்படிங்கிறத ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார் பிரியமானவர்களே. ஆகவே வேதம் சொல்கிறது, உன் திராணிக்கு மேலே உன்னை சோதிக்கப்பட விட மாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் ஆண்டவரை மட்டும் இறுக்கி பிடிச்சிக்கிங்க பிரியமானவர்களே. நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் உபத்திரவத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆனால் அதுக்கு பிறத்தாடி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தகப்ப வச்சுருக்கார். அதனால் நம்பிக்கையோடு எந்த கஷ்டம் எந்த நெருக்கம் வந்தாலும் அவரை மட்டும் இறுக்கி பிடிச்சிக்கிங்க. நான் சொல்கிறேன், ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு நாள் வரும் பிரியமானவர்களே. ஆகவே இந்த வார்த்தை உங்களை தேற்றும் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.